KLM Maxava Gold Loan முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும். பிரதமர் மோடி மற்றும் உலக நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றுள்ள G20 மாநாடு பிரேசில் நாட்டின் ரியோ டி ஜெனிரோ நகரில் தொடங்கியது. பிரதமர் மோடி 5 நாட்கள் அரசுமுறை பயணமாக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளார். அவர் நைஜீரியா பயணத்தை முடித்துக்கொண்டு G20 மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரேசில் புறப்பட்டுச் சென்றார். ரியோ டி ஜெனிரோ நகருக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பசி, பட்டினி, வறுமை ஒழிப்பு பிரகடனத்துடன் ரியோ டி ஜெனிரோ நகரில் நடைபெற்று வரும் G20 மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், சீன அதிபர் ஜின்பிங் உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். முன்னதாக உலக நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் மோடி குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். உலகளாவிய மோதல்களால் ஏற்படும் உணவு, எரிபொருள் மற்றும் உரத்தட்டுப்பாடுகளால் தெற்குலக நாடுகளே அதிகம் பாதிக்கப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி கவலை தெரிவித்துள்ளார். பிரேசில் நாட்டின் ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்று வரும் G20 நாடுகளின் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்றார். இந்த மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராம்போசோ உள்ளிட்ட G20 உறுப்பினர்களின் தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதில் பிரதமர் மோடி இந்தியாவின் சார்பில் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தார். அப்போது கடந்த 10 ஆண்டுகளில் 250 மில்லியன் மக்களை வறுமையின் பிடியிலிருந்து விடுவித்திருப்பதாக தெரிவித்த பிரதமர், சுமார் 80 கோடி மக்களுக்கு இந்தியாவில் இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் உலகளாவிய மோதல்களால் ஏற்படும் உணவு, எரிபொருள் மற்றும் உர தட்டுப்பாடுகளால் தெற்குலக நாடுகளே அதிகம் பாதிக்கப்படுவதாக கவலை தெரிவித்த பிரதமர் மோடி, வறுமை மற்றும் பசிக்கு எதிரான உலகளாவிய கூட்டணி என்ற பிரேசில் நாட்டின் முன்னெடுப்பை தாங்கள் ஆதரிப்பதாக தெரிவித்துள்ளார். தெற்குலக நாடுகளின் சவால்கள் மற்றும் முன்னுரிமைகளை கவனத்தில் கொண்டால் மட்டுமே நமது விவாதங்கள் வெற்றி பெறும் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். KLM Maxava Gold Loan முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும்.